ராகேஷ், டேய் ராகேஷ், ராகேஷ், உனக்கு விஷயம் தெரியுமாடா? என்னடா? புஷ் கிளம்பி வந்து பின் லேடனை கையும் களவுமா பிடிக்க போறான்டா. புஷ் பின் லேடனை பிடிக்க போறாரா? என்னடா உளற? உளறலடா, உண்மைதான். எங்க பாட்டி, அத்தை பொண்ணுங்க 5, நண்டும் ஜிண்டுமா குழந்தைங்க. இதுதான்டா அந்த புஷோட படைகள். பின் லேடன் யாரா? அது நான் தான்டா. என்னடா யோசிக்கிற? ஒண்ணு மட்டும் மறந்துடாது. அன்னைக்கு குன்னூர் ரோட்ல இடது பக்கம் போக வேண்டிய நானு வலது பக்கம் போனதுனாலதான் அடிபட்டு ரோட்ல கிடந்த உன்னை ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் 5 பாட்டில் 3 பாட்டில் பாத்தியா, அவன் கூட மறக்காம இருக்கிறான். டேய், தாத்தா கொடுத்த எல்லாத்தையும் எங்க போய் தொலைச்சிட்டு இப்ப ஹெல்ப் பண்றானா? நான் என்ன பண்றது? ராகேஷ், ஒரு ஐடியா இருக்குது, சொன்னா கோச்சு கூடாது. ஒரே வாரம் தான், ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். எனக்கு வேற வழி தெரியும். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்? ஒரே ஒரு வாரத்துக்கு உன்னோட ப்ராப்பர்ட்டி, தோட்டம், இந்த வீடு எல்லாம் என்னோடதுன்னு தாத்தா கிட்ட சொல்றதுக்கு பெர்மிஷன் தருவியா? டேய், இவங்கடா ஓடுறான்? இப்ப அதுவாடா முக்கியம். ராகேஷ், நீ மட்டும் இந்த பிளானுக்கு ஒத்துக்கலைன்னா என்னோட டோட்டல் ஃபேமிலி ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கும் போது என்னோட பாடி இந்த வீட்டுல எங்கேயாவது தொங்கிக்கிட்டு இருக்கும். அதுக்கும் ஏன் வீடு தான் கிடைச்சதா? முதலாளி, இதுக்கு ஒத்துக்காதுங்க. இந்தாங்க, அந்த கையை வெட்டிடுங்க. அந்த 3 பாட்டில் ரத்தத்தை திருப்பி கொடுத்துடுங்க. அதோட தீர்ந்ததுல ரத்தம் வந்தா வெட்டிடுங்க. ராகேஷ், நான் உன் உயிரை காப்பாத்தினவன். ஆனா இவன் உன்னை கொலை பண்ண பாக்குறான்ப்பா. சரி, அல்பாயுஸ்ல அந்த இடத்துல தான் தொங்கணும்னு என் தலையில எழுதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? நில்லுடா. நீ சொன்னது ஒரு விதத்துல இன்ட்ரெஸ்டிங்கா தானே இருக்கு. தாத்தா, பாட்டி, குழந்தைங்க, உன்னை லவ் பண்ற அந்த பொண்ணு நினைச்சு பார்த்தா த்ரில்லா இருக்குடா. முதலாளி, இடத்தை கொடுத்தா மடத்தை புடுங்குற கதையாயிடும். பாண்டி, உனக்கே நல்லா தெரியும், காரு, பங்களா, எஸ்டேட்னு எல்லாமே இருந்தோம் எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாரா இருக்கா? எப்பவுமே அமைதியா இருக்கிற இந்த வீடு ஒரு வாரம் சத்தமா சந்தோஷமா இருக்கட்டும். இதை விட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்க எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்காது. ஐயோ வேண்டாம் முதலாளி, புலிவாலை பிடிக்க பாக்குறீங்க. பிடிச்சுதான் பாப்போமே, ஃப்ரெண்டுக்காக தானே. ராகேஷ், தேங்க்யூ ராகேஷ். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியலடா. அந்த பொண்ணு யாருன்னு நம்ம ஒரே வாரத்துல கண்டுபிடிக்கிறோம். ஆமா ஆமா, அதை கண்டுபிடிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணம் ஆகல, சொந்த பந்தம் யாருமே இல்லைன்னு வருத்தப்படுற. 5-6 வதன்னு வரப்போகுது, அதுல ஒண்ணு நீ செலக்ட் பண்ணிக்க. அதெல்லாம் எனக்கு அமையாதுடா. டேய், ஏன்டா அப்படி சொல்ற? எனக்கே அமையும் போது உனக்கு அமையாதா? முதலாளி, ஒரு நிமிஷம் அப்படி வாயேன். இத பாரு, நைல் நதி எகிப்தோட துயரம், மஞ்சள் ஆறு சீனாவின் துயரம், கூவம் ஆறு சென்னையின் துயரம், அதே மாதிரி நம்மளோட துயரம் பின்னாடியே நிற்கிது. எங்கள் தாத்தா ஒரு டென்ஷன் பார்ட்டி, முதல்ல சுடுவார், அப்புறம் தான் டெட் பாடிக்கிட்ட என்னன்னே கேட்பார். இது ஏடா கூடமாக உண்மையை உளறி வச்சதுன்னா இந்த பாடி டெட் பாடி ஆகிடும், சொல்லி வை போ. பாண்டி, ஒரு வாரம் இந்த நாடகம் ஒழுங்கா நடக்கணும். யாராவது சொல்லி தாத்தாவுக்கு தெரிஞ்சிச்சு, உனக்கு தான் உயிரோட சமாதி கட்டுவேன். உனக்கு இன்னிலேருந்து இவன் தான் முதலாளி. அப்ப நீங்க? நான் உனக்கு பார்ட்னர். பார்ட்னர் சூப்பர்ரா. தாத்தா கிட்ட இதே சொல்லி நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்ப நான்? நீ அதே வேலைக்காரன் தான், போய் காப்பி எடுத்துட்டு வா. போ போ. Okay, get ready for a great vacation. தாத்தா, வாங்க தாத்தா, எப்படி இருக்கீங்க? ஹலோ சந்திரு. பாட்டி வாங்க பாட்டி. சந்திரு, பணம் சம்பாதிக்கிறேன்னு ஓடியாடி ஏண்டா இப்படி அழிச்சு போயிட்டே? பக்கத்துல நிக்கிறதுனால அப்படி தெரியுது பாட்டி. தாத்தா, ஜேர்னிலாம் எப்படி? ஜேர்னி வாஸ் நைஸ். மொத்த கும்பலே கூப்பிட்டு வரணுமே, அதான் ஒரே டென்ஷன். குட், நைஸ் பிளேஸ் டா சந்திரு. தேங்க் யூ தாத்தா. இறங்க கடி சீக்கிரம். இதுங்களா அத்தை பொண்ணுங்க? இதுக்கு தான் இவ்வளவு பில்டப் கொடுத்தியா? இதுங்கெல்லாம் எங்க அத்தைங்களோட கட் பீஸுங்க. மாஸ்டர் பீஸுங்கெல்லாம் பின்னாடி வருது பாரு.
ஹாய் சந்திரு. ஹாய். இவ தான் ஷாமா, டெல்லி மாமா பொண்ணு, சிஏ படிக்கிறா. இவ தான் இந்திரா, மணிப்பால்ல ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிக்கிறான். டேய் சந்திரு. ஹாய் டி. இவ பேரு ராதிகா, குஜராத்ல சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறா. இவ தான் காப்பிகோ, ஆ? சி கோபிகா, பாம்பே பார்ட்டி, போஸ்ட் கிராஜுவேட். பாட்டி, பாலாமணி வரலையா? அவளுக்கு பிராக்டிகல் எக்ஸாம் முடியலடா, முடிஞ்ச உடனே வந்துருவா. என்ன இருந்தாலும் அவ இருந்தாதான் கலகலப்பா இருக்கும். சண்டை போடாதீங்கடி. ஏப்பா நம்ம எல்லாம் போறது கார் ரெடியா? 2 வண்டி இருக்கு சார். யாரு இவன்? இது ராகேஷ், மேனேஜர். இருக்கட்டும். யோ மேனேஜர், இவ்வளவு பேர் இருக்கும், இவ்வளவு லக்கேஜ் இருக்கு, 2 கார் போதுமா? பாட்டிக்கே ஒரு வண்டி வைக்கணும் போல இருக்கு. நாமெல்லாம் ஒரு வண்டியில போவோம், லக்கேஜ் எல்லாம் இவன் எடுத்துட்டு வந்துருவான். டேய், எல்லா லக்கேஜும் கேர்ஃபுல்லா கொண்டா. வாங்க 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 வாங்க. ஓகே. ஐயோ இவ்வளவு வெரி ஃபைன், வெரி குட். 50 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கே இந்த கெஸ்ட் ஹவுஸ் வாங்கிட்டியே, 1 கோடி ரூபாய் கொடுத்திருந்தா அந்த மகாராஜாவுடைய பேலஸே வாங்கியிருப்ப போல இருக்கு. டேய் சந்திரு, இந்த வீடு எத்தனை ஏக்கர் இருக்கும்? இது வந்து 40 ஏக்கருங்க. அப்படின்னா 40 ஏக்கர் தான். என்னது, எதை கேட்டாலும் நீ பேச மாட்டேங்கிற, அவனே பதில் சொல்றான். அது 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 வந்து பாட்டி, அவன் என்னுடைய மேனேஜரா இருக்கிறதுனால என்ன எதுவுமே பேச விட மாட்டேங்கிறான். என் பேரை யாராவது கேட்டா கூட அவனே சொல்லிடுறான்னா பாத்துக்கங்களே. சரி, நாங்கெல்லாம் இப்ப எங்க ஸ்டே பண்ண போறோம்? லன்ச்ல ரூம் போட முடியும், இங்க தங்கிக்கங்க. இவ்வளவு பெரிய பங்களா, மேல ரூம்ஸ் இருக்கு, தங்கிக்கங்களே. போங்க. Okay. வாங்கடி, எல்லாரும் போய் மேல பார்க்கலாம். போங்க. எல்லாரும் போங்க. பாட்டி, தாத்தா, உங்க 2 பேருக்கும் மேல லெஃப்ட்ல ரூம் இருக்கு. ஏண்டா கீழே எதுவும் ரூம் இல்லையா? கீழே ரூம் இருக்கு, அதுல மேனேஜர் தங்கி இருக்கிறான். எதுக்குடா மேனேஜர்லாம் வீட்டுக்குள்ள தங்க வச்சிருக்க? ஐயோ தாத்தா, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க. ஒரு தடவை குன்னூர் ரோட்ல எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ இவன் தான் என்னை காப்பாத்தி என்னை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து 3 பாட்டில் ரத்தம் கொடுத்து என் உயிரை காப்பாத்தினான். இந்த காலத்துல குடிக்கிறதுக்கே தண்ணி தர மாட்டேங்கிறாங்க, என் உயிரை காப்பாத்திருக்கா. இவனை மறக்கலாமா? அதான் வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கேன். வீட்டை சுத்தி பார்த்துட்டு வரோம், அப்பதான் உன் நிர்வாகம் என்னன்னு தெரியும். தாத்தா மேல கூட்டு போங்க, பாட்டியை சுத்தி பாக்குறதுக்கே ஒரு வாரம். இந்த மேனேஜர்லாம் அறிவு கட்டவன. இது என்ன மூஞ்சி முகரெல்லாம் பேத்து என்ன இரு. பார்ட்னர் தானே சொல்ல சொன்னேன். ஆமா சொல்ல மேனேஜர் என்ன சொன்னேன்? அது வந்து டென்ஷன்ல டங் ட்விஸ்ட் ஆகி மேவாயிருச்சு, மேனேஜர்னு சொல்லிட்டேன். அது விட பார்ட்னர் மேனேஜர் ஆவோ. மேட்னர் ஒரு வார்த்தை இல்ல, அதான் மேனேஜர்னு சொல்லிட்டேன். ஏன்டா டென்ஷன் ஆவற? 2 மாசத்துல போயிட போறாங்க, அமைதியாயிரேன். வா உள்ள. என்னடா சொன்ன? 2 மாசமா? 1 வாரம் தானே சொன்னேன். 1 வாரமா? நான் எப்படா சொன்னேன்? டாய், பீலா அடிக்காத. 1 வாரம் தான் சொன்னேன். டேய், வெக்கேஷனுக்குன்னு வர்றவங்க 1 வாரத்துக்குன்னு வருவாங்களாக்கும். 1 வாரம் தான் சொன்னேன். எப்ப சொன்னேன்? சொல்ல இல்ல? ஆ. சரி, இப்ப நான் சொல்றேன். 1 வாரமும் கிடையாது, 2 மாசமும் கிடையாது, ஏன் 1 நாள் கூட கிடையாது. இப்போ இந்த நிமிஷமே எல்லாரும் காலி பண்ண சொல்லு. ஐயோ ராகேஷ், ராகேஷ் நில்றா. இதான் உன் முடிவா? ஆமாண்டா. சார், அவங்க எல்லாரையும் ஊருக்கு அனுப்பிச்சிரு. ஆனா அதுக்கப்புறம் இதே வீட்டுல 1 முழம் கைத்துல என் கதையை முடிச்சுக்கிறேன்டா. என் கதையை முடிச்சுக்கிறேன். ஏய், இங்க வாடா. என்னால் நீ சாக வேண்டாம். நடந்தது நடந்து போச்சு, இனி நடக்கிறத பாப்போம். உனக்கு காதல் தூது விட்ட அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு கல்யாணம் செட்டில் ஆகிறத பாரு. ஒரு லாரி சாமான் கொண்டு வந்து எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அந்த முஷரஃப் கிழவன் போட்டருக்கு கூட காசு தரல. தனி ஆளா எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வைக்கிறதுக்குள்ள பெண்டு நிமிர்ந்துடுச்சு. சாப்பிட ஏதாவது தாமா? அந்த அகதி கூட்ட சாப்பிட்டாச்சா? இல்லையே. அவங்க கிட்ட நல்ல பேரு வாங்கணும்னு நாக்குக்கு ருசியா சமைக்க வேண்டாம். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டிடுச்சா. கடவுளே, முதல்ல அவங்களே இருந்து துரத்தணும், இல்லைன்னா முதலாளி சொத்தை தின்னே தீர்த்துடுவாங்க. யார துரத்தணுங்கிற? அது இதுங்களதான். யாரையோ தின்னே தீத்துருவாங்கன்னு சொன்ன? அதுவும் இதுங்களதான். தோட்டக்காரன், கூட்டி பெருக்கிறவன், சமையல்காரன், இப்படி எல்லாத்துக்கும் தனித்தனி ஆளுங்க. இதென்ன கவர்மெண்ட் ஆபீஸா? வேஸ்ட். வேணும்னா எல்லா வேலையும் நான் ஒருத்தரை தனி ஆளா வந்து செஞ்சிடுவேன், தெரியுமா? அப்படியா? ஆமா. என்னங்க இந்த அநியாயத்தை பாத்தீங்களா?
தோட்ட வேலை, பாத்திரம் கழுவ, சமையல் இப்படி ஒவ்வொன்னுக்கும் தனித்தனி ஆளாம். இவங்களுக்கு சம்பளம், சாப்பாடு, துணிமணின்னு எவ்வளவு செலவாகும். நம்ம சந்திர சுத்த முட்டாளுங்க. அதெல்லாத்தையும் ஒருத்தனே செய்யறேன்னு சொல்றான். இல்ல இல்ல, நான் என்ன சொல்ல அது வரேன், வேற ஒண்ணும் இல்லடி. நம்ம சந்துருக்கு பல வழியில பணம் வந்து குவியுது. அதனால இந்த பயிலுக்கு தலைகால் புரியல. இப்பதான் நாம வந்துட்டோம்ல, இனிமேல் நம்ம பயில ஏமாற விடுவோமா? இத பாருங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு உடனே புறப்படுங்க. இந்த வீட்டுக்கு இவன் மட்டும் போதும். சார் எங்க முதலாளி டேய், உங்க முதலாளியுடைய அப்பனுக்கு அப்பன்டான் நானு. 38 வருஷமா ஆர்மியில இருந்தவன். ஆர்மியுடைய ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அடிபடியை கத்துக்கணும், அப்புறம் தான் கேள்வி கேட்கணும். கெட் அவுட், எல்லாரும் போங்க. சரி சரி வாங்க. பாண்டி, ஐ ரியலி அப்ரிஷியேட் யுவர் சின்சியரிட்டி. நான் வந்து எல்லா வேலையும் தானே செய்யறேன்னு சொல்ற வேலைக்காரனை என் லைஃப்ல இதான் முதல்ல பாக்குறேன். சந்திரகிட்ட சொல்லி சம்பளத்துல 10 ரூபாய் அதிகமா போட்டு தர சொல்றேன். 10 ரூபாய் அதிகம், 5 ரூபாய் போகுது. வெரி குட். ஹலோ பாலாவா, எங்க எதுமா பேசுற? ஏமா எப்பமா வரப்போற? சீக்கிரம் வாமா, நீ இல்லாம வெக்கேஷனே களை கட்டல. எல்லாருமே உனக்காக வெயிட் பண்றாங்க. பலா, என்னம்மா இது? ப்ளீஸ் படி இல்லாம படி. பாண்டி, பேசிக்கோ. நீ இல்லாம நல்லாவே இல்ல. சீக்கிரம் வந்து சேருடி. கொடுங்களே. ஹலோ சொல்றேன். ப்ளீஸ் குடு. ஹே பாலா. குடு. ஹலோ ஹலோ, ப்ளீஸ் கிவ் இட் டு மீ. ஹலோ. லைன் கட் ஆயிடுச்சு. தாத்தா பாலா என்ன சொன்னா? நாளைக்கு வராளாமா பாலா. ஏய் சந்துரு, என்ன தாத்தா? பாலா நாளைக்கு வராளாம். ஸ்டேஷன்ல போய் பிக் பண்ணிடு. பொண்ணுடுவேன் நாயே. டேய் பாண்டி, செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டியா? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இன்னும் வேலையை ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்கிற. அந்த துணியெல்லாம் துவைச்சு போட்டுடு. சென்னையில தண்ணி கஷ்டம்னு எல்லா துணியும் இங்க துவக்க கொண்டு வந்துருச்சு போல இருக்கு. டேய், என்னடா முணுமுணுக்கிற? ஒண்ணும் இல்ல, வாஷிங் மிஷின்ல போடட்டுமா? வாஷிங் மெஷின்ல போட்டா கரண்ட் செலவு தான் மிச்சம். எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் கையால துவைச்சு போடு. புரியுதா? ஒரு பொட்டு அழுக்கு கூட என் கண்ணுல படக்கூடாது. ஓ நில்லு. என்ன துணி போட்டிருக்க? நீங்க தானே துணி போட்டீங்க. அது இல்லடா, இனிமே இந்த சூட்டு புட்டோட உன்னை பார்த்தேன் தொலைச்சு புடுவேன். வேலைக்காரன் வேலைக்காரன் மாதிரி இருக்கணும். இவ்வளவுதானா? நான் நிறைய இருக்கும்னு நினைச்சேன். ஏய், இந்த துணி அங்கேயே வச்சுட்டு வந்துட்டு உங்க அப்பா வந்து துவைப்பான். இது என்ன பாவாடையா சர்க்கஸ் கூடாரமா? மச்சான் நீ என் ஃப்ரெண்ட் இல்லடா, தெய்வம்டா. டேய் ஏற்கனவே குளிர்து, ரொம்ப ஐஸ் வைக்காத. நாயரே, ஓ எப்படி இருக்கீங்க? இங்க தான் சுத்திட்டே இருக்கேன். என்ன பார்க்கணும்னா இப்பவே நல்லா பாத்துக்கோ. ஏ என்ன தூக்கிலே போட்டுடுவாங்க. இதுக்கு கொலை செஞ்சதுக்கு. நீங்க யாரை கொலை பண்ணீங்க? இதுவரை நான் கொலை பண்ணல, இனிமே தான் கொலை பண்ண போறேன். யாரு? அந்த சந்துரு. இங்க பாருங்க சார், மரியாதையா டிராவல் ஏஜென்சி நடத்திட்டு இருந்தேன். இப்ப பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. அவனால லட்சமா கடன். அதுக்கு தான் இந்த கத்தியோட அலையறேன். அவனை பார்த்தா என் ரூமுக்கு வர சொல்லுங்க. கொலை விஷயம் சொல்ல வேண்டாம். சொன்ன ஒரு வேளை அவன் வரமாட்டான். பாக்கி நான் பாத்துக்கிறேன். ஹாய் பாலா. அப்புறம் ப்ராக்டிகல்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்க? அது சரி, நீ ப்ரொஃபஸருக்கே சொல்லி கொடுக்குறவ. மீட் மிஸ்டர் ராகேஷ். போலாமா? ஹாய். அப்புறம் பாலா, கிளைமேட் இப்போதான் இப்படி இருக்குது. ஒரு 2 மாசம் போச்சுன்னு வையேன், நல்லா செட் ஆயிக்கும். நீ காஷ்மீர்லாம் இருந்தவ, உனக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை இல்ல இல்ல? இன்னும் எவ்வளவு தூரம் இருக்கு? அது ஒரு 5 நிமிஷத்துல போயிடலாம். ஏண்டி நீ பிராக்டிக்கல் சரியா பண்ணலையா? அதான் மூட் அவுட்ல இருக்கா போல இருக்கு. இப்ப நீ படிச்சு என்ன கிழிக்க போற? கல்யாணம், குழந்தைகள், இந்த கதை தானே. இந்த பிராக்டிக்கல் லைஃப் நினைச்சு அந்த பிராக்டிக்கலை விட்டுரு. ஒரே சத்தமா இருக்கு. அது ஜீப்பு சைலன்சரு. நான் உன்னை பத்தி சொன்னேன்.
ஆச்சு தெரியுமா? நீ வர நாங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கோம். நீ என்ன Leave me உட்கார்ந்திருக்க? alone. ஏய் பாலா, what happened? என்னடா கண்ணே என்னாச்சு? ஒண்ணும் இல்ல தாத்தா, தலைவலி. மாத்திரை ஏதாவது தரட்டுமாடா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பண்ணி உன்னை விட மாட்டேன். டேய் அறிவு கெட்டவனே, என்னடா இது துணி எல்லாம் மண்ணில போட்டு வச்சிருக்க? இதான் நீ துணி துவைக்கிற லட்சணமா? இன்னும் 5 நிமிஷம் நான் கீழே வருவேன். துணி எல்லாம் துன்பப்பூ மாதிரி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணும், இல்ல உன்னை கட்டி வச்சு வெளுத்துடுவேன். ஜாக்கிரதா. நீ என்ன வெளுக்கிறது? நான் உஜாலாவுக்கு மாறிடுவேன்.